வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஹிப்னோடைஸ்ன்ற விஷயம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக ஹிப்னோடைஸ் பண்ணாங்கன்னா அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகும்னா, ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க பயங்கரமான டிஸ்டர்பன்ஸில் இருப்பாங்கள்ல, அவங்கள இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண முடியும். ஒரு விஷயத்தில் கரெக்டாக அவங்களால ஃபோக்கஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டி டாஸ்கிங்காக மல்டி விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால ஒரு விஷயத்தில் கவனம் எதையுமே பேச முடியாது, சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ஹிப்னோடைசன் மூலியமா அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸை கொண்டு வர முடியும். அப்படின்னா ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸோட பேச மாட்டாங்க. இப்போ ஒரு கதை சொல்றோம் அப்படின்னா அந்த கதையில அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க அப்படிலாம் சொல்லாம ஒருத்தங்க வந்தாங்க, என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த தெளிவோட முடிப்பாங்க. அந்த காரணத்துக்காக தான் ஹிப்னோடைஸ்ன்ற ஒரு விஷயத்தை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம படங்கள்லாம் நிறைய பார்க்குற மாதிரி ஹிப்னோடைஸ் பண்ண உடனே அவங்க அப்படியே நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருவாங்க, நம்ம சொன்னதெல்லாம் செய்வாங்க அப்படின்றது கிடையாது. ஹிப்னோடைஸ் ஆனாலும் அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். அவங்க சொல்ல வர விஷயத்தை மட்டும் தான் எலாபரேட் பண்ணி சொல்லுவாங்க. எரியிற நெருப்புல தண்ணியை ஊத்துனா என்ன ஆகும்? அது அணைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நெருப்பு எரியிற அளவுக்கு தேவையான தண்ணியை ஊத்துனா மட்டும்தான் அந்த நெருப்பு அணையும். அப்படிதானே இந்த சூரியனும் கொழுந்து விட்டு எரியுது. அப்போ தண்ணி எடுத்து நம்ம அணைச்சிடலாமா அப்படின்னு நினைச்சோம்னா சூரியன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நெருப்பாவே கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அப்போதைக்கு தேவையா அதுல மட்டும் எரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விறகு போடுறோம் அப்படின்னா அந்த விறகு இருக்கிற அளவுக்கான சக்திக்கும் வெளியே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலுக்கும் அது எரியுது, ஓகே. ஆனால் ஸ்பேஸில் தான் ஆக்சிஜனே இல்லையே, ஆனாலும் எப்படி சூரியன் எரியுது அப்படின்னு கேட்டால் சூரியனுடைய கோர் மொத்தமாகவே கதிரால தான் உருவாகியிருக்கு. ஸோ அப்போ அது மொத்தத்துலேயுமே உஷ்ணம் அடங்கி இருக்கும். அதோடைய வெப்பம் அப்படின்றது உள்ளேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன தான் தண்ணியை இன்ஃபினிட்டாக ஊற்றி அதை அணைச்சிடலாம் அப்படின்னு நினச்சாலும் முடியவே முடியாது. தனி மனிதனுடைய தேவைக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிப்பாங்க. அது எப்போ அவனுடைய தேவையை பூர்த்தி பண்ணுதோ அதுக்கப்புறமா தான் அவன் மக்களுக்காக கண்டுபிடிப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் அப்படி கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு மக்களுடைய புழக்கத்துக்காக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தனி மனிதனுடைய புழக்கத்துக்காக கண்டுபிடிச்சாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1804 தான் முதல்ல இந்த ட்ரெயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ஜின்லாம் கட் பண்ணி ஓகே இது பேசஞ்சர்ஸ்லாம் கொண்டு போகக்கூடிய ஒன்று, எலிஜிபிளான ஒன்று அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறமா 1819 தான் ப்ராப்பராக ஒரு பைசைக்கிளே கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த சைக்கிளை வச்சு ஒன்றும் அவங்க ட்ரெயினை கண்டுபிடிக்கல. அந்த ட்ரெயினை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் சைக்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அங்கே தனி மனிதனுடைய தேவை கிடையாது, அங்கே மக்களுடைய பயன்பாட்டுக்கு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அது தனி மனிதனுடைய தேவைக்கே வருது. எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறோம், இல்லை iOS மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம். எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு காமனான மைண்ட் செட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டா நமக்கு பேட்டரி வந்து கரெக்டாக இருக்கும், அதை வந்து பேக்கப்பே பண்ண முடியல நம்மளால அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம். இதனால் ரீசெட் ஆப்பை க்ளோஸ் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் பேட்டரி ட்ரைன் ஆகுதேப்பா, முன்ன விட இப்போ ட்ரைன் ஆகுதே அப்படிலாம் நிறைய நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் இந்த ட்ரைனிங்க்கு என்ன ரீசனாக சொல்கிறாங்கன்னா, பேக்கப்பில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறத கன்சியூம் பண்ணுறது அப்படின்றது இயல்பாக நடக்கக்கூடியது தான். ஆனால் அந்த டைமில் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் ரொம்ப அதிகமான பேட்டரி கன்சப்ஷன் ஆகும். ஏன்னா அது மறுபடியும் ஃபுல்லாக ஓப்பன் ஆகுதுல்ல, அதனால் அதோடைய பேட்டரி கன்சப்ஷன் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இது ஒரு சில விஷயங்களை பொறுத்து இருக்குது. இப்போது நம்ம ரொம்ப கம்மியான விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய பேட்டரியை, அப்போது அதை நம்ம ரீசெண்டில் வைக்கும்போது ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் ஒரு பேட்டரி ரொம்ப அதிகமாக அதை குடிக்குது அப்படின்னும் போது அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு பெரிய பிரச்சனைகள் வரும். ஏன்னா நிறைய பேட்டரி அது சப்போர்ட் பண்ண எடுத்துக்கும். இது அப்படியே நம்மளுடைய பெட்ரோல் இன்ஜின் மாதிரி தான். எப்போ நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போது ஃபுல்லாக அது சர்க்குலேட் ஆகும் பெட்ரோல், அந்த டைம் வரைக்கும் ஓகே. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம டிராஃபிக் இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே பெட்ரோலுடைய கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாகும். வேறஸ் நீங்கள் அங்கேயே பெட்ரோலில் உங்கள் வண்டி அப்படியே வச்சுருந்தீங்கன்னா, ஸ்டார்ட்லேயே வச்சுருக்கீங்கன்னா அப்படின்னா கூட ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறதுலாம் பெட்ரோல் அதிகமாக கன்சியூம் ஆகும்னு சொல்கிறாங்க. செயின் சா பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே என்ன ஆகும்னா, மிஷினை நம்ம ஆன் பண்ணதும் சர்ன்னு அந்த செயினோடைய ஸ்பீட்னால அங்கே இருக்கக்கூடிய ஷார்ப் பிளேட்ஸ் எல்லாம் சுற்ற ஆரம்பிக்கும். இதுதான் செயின் சா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம இந்த ஜாம்பி படங்களெல்லாம் பார்க்கும்போது இதை வச்சு அறுக்கிறது இதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதை பார்க்கறதுக்கு கூட யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் முதல்ல இந்த செயின்சாவை 18th செஞ்சுரியில் எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா,
சைல்டு பர்த்துக்காக கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கலாம் சுகப்பிரசவம் ஆகலைன்னா உடனே அது அறுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டபோது எனக்குமே ஷாக்காக தான் இருந்துச்சு. ஆனால் முதல் முறையாக இந்த செயின்சாவை அதுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அப்புறம் சர்ஜிக்கலாக நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா, என்னென்னா ரொம்ப ஷார்ப்பான நைஃப்ஸ் இதெல்லாம் சர்ஜிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த விஷயமே தேவை கிடையாது, இதை தூக்கி போடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் இது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், நல்ல கண்டுபிடிப்பு தானே அப்படின்னு சொல்லி இதை மரம் வெட்டுறதுக்கு, இன்னும் ஒரு சில விஷயங்களை வெட்டுறதுக்காக கொண்டு போயிட்டாங்க. ஆனா முதல்ல இந்த செயின்சாவை இதுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.